அஸ்ஸலாமு இந்த செகண்ட் வீக் எக்ஸாமில் வந்து இது வந்து எங்களோட முதலாவது 2026 பேட்ச் தானே. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ பயாலஜி வந்து ஒரு அறிமுக பாடம் மாதிரி தான். ஸோ நாங்கள் வந்து கொஷின்ஸ் வந்து எப்படி ஃபார்மேட்டில் வருது, எந்த மாதிரி ஆன்சர்ஸில் வருது, எந்த மாதிரி நாங்கள் ஆன்சர் பண்ணணும். அப்போ நாங்கள் எப்போவுமே படிக்கிற வேறு, எக்ஸாம் வேறு, சரியா? அப்போ இந்த விஷயங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு விளங்கணும். அப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு இன்ட்ரடக்ஷரி ஒரு செஷன் மாதிரி என்ன செஞ்சுருக்கோம்னு சொன்னால், நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் எப்படி, அதற்குரிய எஸ்ஸே எப்படி விளக்கம் வரும் என்ற டிஸ்கஷன் வீடியோவை பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நாங்கள் எம்சிக்யூஸ்லேயும் இப்போ முதலாவது நாங்கள் எம்சிக்யூஸுக்குரிய டிஸ்கஷனில் நாங்கள் எப்படி ஆன்சர்ஸ் எழுதுகிற, எப்படி மாதிரி நாங்கள் கொஷின்ஸுக்கு போகிற, எப்படி நாங்கள் கொஷின்ஸை ரீட் பண்ணுற இந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லித்தரப்படும். இப்போ முதலாவது பாருங்கள், செல்லுலோஸ் இதனுடைய பல்பாத்தாகும், சரியா? முதலாவது வந்து இதில் என்னென்ன பல்பாத்துன்னு ஃபஸ்ட்டுக்கு பார்க்கணும். முதலாவது பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் வந்து ஒரு பல்பாத்தா, அது வந்து ஒரு பாத்து. அது என்னத்தில் பல்பாத்து, குளுக்கோஸ் வந்து என்னத்தை உருவாக்கும்னு சொன்னால் செல்லுலோஸ். இந்த கேள்வியில் செல்லுலோஸ் அவங்கள குளுக்கோஸ்லேருந்து கிளைக்கோஜன் அப்படி இப்படி கணக்காக உதாரணங்கள் வரப்போகுது, சரிதானே? இப்போ கேள்விக்கு வந்து செல்லுலோஸ் என்னத்திட பல்பாத்துன்னு சொன்னால் முதலாவது வந்து குளுக்கோஸில் பல்பாத்து, சரி. ரெண்டாவது பாருங்கள் ஃப்ரக்டோஸ் வந்து என்னத்தை உருவாக்கும்னு சொன்னால் இனுலினை உருவாக்கும், சரியா? ஃப்ரக்டோஸ் வந்து இனுலினை உருவாக்கும். மூணாவது வந்து பெக்டின் வந்து ஒரு பல்பாத்து, சரியா? அது வந்து ஒரு பாத்து இல்லை, பல்பாத்துக்கள் சேர்ந்து தான் உங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் ஒரு பாத்துக்கள் வரப்போகுது, சரியா? சரி, ஒரு பாத்துக்கள் சேர்ந்து தான் உங்களுக்கு பல்பாத்துக்கள் வரப்போகுது, சரியா? பெக்டின் வந்து ஒரு பல்பாத்து. அடுத்தது வந்து சுக்ரோஸில் வந்து பல்பாத்து இல்லை. சுக்ரோஸ் வந்து என்னது, ஒரு இருபாத்துன்ற மாதிரி சொல்லலாம், சரியா? சுக்ரோஸ் வந்து ஒரு இருபாத்து, சுக்ரோஸில் பல்பாத்து இல்லை. அங்கால கொழுப்பமிலங்கள் என்ன செய்யும்னு சொன்னால் பல்பாத்துக்கள் உருவாக்கும். என்ன பல்பாத்துக்கள்? கொழுப்பமிலங்கள் வந்து கிளிசரோட்கள், இது கொழுப்பமிலங்கள் வந்து கொழுப்புக்கள். அங்கால மிக வித்தியாசம் வகையான கொழுப்புக்கள் இருக்குது தானே. ஃபோஸ்ஃபோலிபிட்ஸ், அங்கால கிளைகோலிபிட், அடுத்தது வந்து கிளிசரைட்டுகள். இது எல்லாத்தையுமே யார் உருவாக்குறேன்னு சொன்னால் உங்களுக்கு கொழுப்பமிலங்கள் உருவாக்கும். கொழுப்பமிலம் மட்டுமில்லை, சில பதார்த்தங்கள் சேர்ந்து உருவாக்கும். அப்படின்னு பார்த்தோக்குள்ள எங்களுக்கு இதில் முதலாவது ஆன்சர் வரப்போகுது, சரியா? இப்போ அடுத்த கேள்விக்கு போவோம். தாவர வளர்ச்சிக்கு நைட்ரசன் முக்கியமானது, பின்வருவனவற்றுள் எதில் நைட்ரசன் ஒரு கூறாகும்? இந்த கேள்வியை நாங்கள் செய்கிறதுக்கு இப்போ இதில் கூறப்பட்டிருக்கிற இந்த சில மூலக்கூறுகள் இருக்குது தானே, அது சிலதில் வந்து நேரடியாகவே சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து புரதம்னு சொன்னால் அதில் என்னென்ன மூலக்கூறுகள் மெயினாக காணப்படும், லிப்பிட்ஸ்ன்னு சொன்னால் அதில் என்னென்ன மூலக்கூறுகள் மெயினாகவே வந்து காணப்படும். அதே மாதிரி புரதம்னு சொன்னால் அப்படி பார்ப்போம். முதலாவது பாருங்கள் குளோரோஃபில் வந்து என்ன, அது புரத மூலக்கூறு, சரியா? ஒரு புரத மூலக்கூறு. இந்த குளோரோஃபில்லில் வந்து என்னென்ன இருக்கும் புரதம் என்றதால்? கார்பன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும், நைட்ரசன் இருக்கும், சல்ஃபர் இருக்கும், சரிதானே? அப்போ இது வந்து சரி. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இலிப்பிட்டுகளில் வந்து மெயினாக அது வந்து கார்போஹைட்ரேட் மாதிரி தான். கார்பன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். ஆனால் Hக்கு O என்ற விகிதம் வந்து 2க்கு 1 இருக்காது, சரியா? ஆக்சிஜன் அளவு வந்து குறைவாக காணப்படும் என்னது இலிப்பிட்டுகளில், சரியா? அதில் மீனிங் என்னென்னு சொன்னால் அதிகளவு ஹைட்ரஜனும் குறைந்தளவு ஆக்சிஜனும் காணப்படும். இவ்வளோ ஓகேயா? அப்போ இது வந்து பிழை. அடுத்தது பாருங்கள், புரதம் சரி, இது வந்து சரி. நைட்ரசன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. நியூக்ளிக் அமிலத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் என்ன இருக்குமென்னு சொன்னால் நியூக்ளிக் அமிலம் CHONP இவ்வளவு காணப்படும். ஸோ இதுவும் சரியான ஆன்சர். கார்போஹைட்ரேட்டுகள் பிழை. அப்போ இதில் வந்து A, C,
டி இரண்டாவது ஆன்சர். அது வந்து மல்டிபிள் அந்த கிரிப்டன் ஒன்று இருக்குது, அது கொடுப்படாமல் ஆப்ஷன்ஸ் கொடுப்பட்டுட்டு. ஸோ உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கொள்ள எல்லாமே இருக்கும். இதுதான் ஏசிடி சரி, ரெண்டாவது ஆன்சர். சரிதானே? பயாலஜியை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் முதல் 40 கேள்வியும் இந்த இப்படி ஏதாச்சும் ஒரு விட சரியாக செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூற்றுக்கேள்வி வரும். அதில் வந்து கூற்றுக்கேள்வியில் வந்து முதலாவது வந்து ஏபிடி சரின்னு சொன்னால் அது முதலாவது ஆன்சர், ஏசிடி சரின்னு சொன்னால் அது ரெண்டாவது ஆன்சர், ஏபி சரிண்டா அது மூன்றாவது ஆன்சர், சிடி சரிண்டா அது நாலாவது ஆன்சர். என்ன சரி வித்தியாசமான இப்போ இ சரி வரலாம், ஏயும் பியும் சியும் சரி வரலாம். அப்படி வேறு தெரிவுகள் வந்துச்சுன்னு சொன்னால் அஞ்சாவது ஆன்சர். இதுதான் பயாலஜியில் இருக்கிற விஷயம். இந்த கூற்று கேள்வியில் தான் கணக்காக பேர் வந்து பிழை விடுற. சரியா? அதே மாதிரி இந்த முதல் 40 கேள்வியும் வந்து ஒன் வேர்ட் தானே. அப்படின்னா உங்களுக்கு அந்த 4 விஷயம் இப்போ சரியானது பின்வருவனவற்றுள் சரியானது எது என்று சொல்லி கேட்குறாங்கன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு அந்த 4 கூற்றுலையும் குழப்பம் இருந்தாலும் உங்களுக்கு ஷுவராக இது இந்த விஷயம் சரி அப்படின்னு தெரிஞ்சுன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு மார்க் பண்ணிடலாம். சரியா? அதே மாதிரி தவறானதுன்னு கேட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த முதல் 4 விஷயமும் உங்களுக்கு சரியானும் தெரியா தவறானும் தெரியா, ஆனால் ஒரு விஷயம் ஷுவராக தவறுன்னு தெரியும்னா நீங்கள் அப்படி மார்க் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு முதல் 40 கேள்வி வந்து கொஞ்சம் நல்லாவே செய்யலும். சரியா? அதில் ஒரு 35 இல்லை, ஒரு 36க்கு மேலே எடுக்கணும். பிறகு வந்து கடைசி 10 கேள்வி தான் வந்து உங்களுக்கு அதில் எப்படி மார்க்ஸ் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக சரியண்டா தான் அது நீங்கள் போடலும். சரியா? அப்போ அதில் வந்து ஒரு 6-7 சரி எடுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 44-45 மாதிரி பயாலஜி எம்சிக்கு வந்து டார்கெட் பண்ணிடலும். சரிதானே? அடுத்த விஷயம் பாருங்கள். தாவர இலையங்களில் மாப்பொருள் வெள்ளமாவதை எது தூண்டும்? சுக்ரேஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யுமெண்டா பேரில் இருக்கிற மாதிரி சுக்ரோஸை வந்து அதோட ஆக்கக்கூறான குளுக்கோஸ் ப்ளஸ் மோல்டோஸாக மாற்றும். குளுக்கோஸ் ப்ளஸ் மோல்டோஸில் குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸாக மாற்றும். சரியா? இப்போ இது வந்து சுக்ரேஸ் வந்து மாப்பொருள் இல்லை. சரியா? கார்போஹைட்ரேட்டு, ஆனால் மாப்பொருள் இல்லை, இரு சர்க்கரைட்டு. கார்போஹைட்ரேட்டை நாங்கள் 3ஆக பிரிப்போம். ஒரு சர்க்கரைட்டு, இரு சர்க்கரைட்டு, பல் சர்க்கரைட்டுன்னு சொல்லி. மாப்பொருள் வந்து பல் சர்க்கரைட்டு. அப்போ சுக்ரேஸ் வந்து வராது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெக்டினேஸ் என்ன செய்யும்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு வந்து பல்சக்கரைட்டில் வந்து மாப்பொருள் எங்களுக்கு உதாரணம் வர மாதிரி பெக்டின் என்று சொல்லி ஒரு புரதமும் உதாரணம் வரும். இந்த பெக்டின் என்ன செய்யும்னு சொன்னால் நீரில் கரையாது. அடுத்தது வந்து இது நீரில் கரையாமல் இருக்கிறதால எங்களோட குடலால் வந்து என்ன செய்யலாம், அகத்துறிஞ்சிட கஷ்டம், உறிஞ்சுவது கடினம். சரியா? இந்த பெக்டினேஸ் என்ன செய்யும் என்று சொன்னால் இந்த பெக்டினேஸ் என்ன செய்யும் என்று சொன்னால் இந்த நீரில் கரையாத இந்த பெக்டினை சரியா நீரில் கரையும் பெக்டினாக மாற்றும். சரியா? அப்போ இது வந்து பிள்ளை. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோலேஸ் என்னென்னா இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். இப்போ நாங்கள் சிக்கலான மூலக்கூறுகள் இருக்குது தானே, சிக்கலான மூலக்கூறுகள் வந்து எப்படி மாறும்னா சில டைம் எளிய மூலக்கூறுகளாக மாறும். எளிய மூலக்கூறுகளாக மாறுன்னு சொன்னால் இப்போ கார்போஹைட்ரேட் எடுப்போமே, அதில் வந்து மாப்பொருள் வந்து அதில் எளிய மூலக்கூறுகளான குளுக்கோஸால் ஆக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி புரதத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுவும் என்ன செய்யும், அதில் எளிய மூலக்கூறுகளான அமினோ அமிலங்களால் ஆக்கப்பட்டிருக்கும். இப்போ இந்த சிக்கலான மூலக்கூறுகள் எளிய மூலக்கூறுகளாக மாற்றப்படக்கூட என்ன செய்யும்னு சொன்னால் நீர் மூலக்கூறு வந்து சேரும். சரியா? நீர் மூலக்கூறை நாங்கள் உள்ளுக்குள்ளே கொடுத்து இந்த சிக்கலான மூலக்கூறுகளை உடைச்சி நாங்கள் எளிய மூலக்கூறுகளாக மாற்றுவோம். நீர் மூலக்கூறுகளை கொடுத்து சிக்கலான மூலக்கூறுகளை உடைச்சி நாங்கள் எளிய மூலக்கூறுகளாக மாற்றுவோம். சரியா? அப்படி மாற்றுற எல்லா நொதியங்கள்டையும் கொமனான பேர் என்னென்னா ஹைட்ரோலேஸ். அது வந்து புரதங்களாக இருந்தால் அமைலேஸ் புரதங்களாக இருந்தாலும் வரும்,
மாப்பொருளாக இருந்தாலும் வரும். ஒவ்வொரு என்னென்னத்தை உடைக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு பேர் வந்து அந்த ஒவ்வொரு உடைக்கிற மூலக்கூறுகளுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான பேர் காணப்படும். இப்போ ஹைட்ரோலேஸ்னா பொதுவான பேர், இது வந்து சரி. இலிபேஸ் வந்து வராது, இலிப்பீட்டு மூலக்கூறுகளை உடைக்கும். அங்கே பெக்டிலேஸ் வந்து வராது. சரிதானே? அப்போ உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் 3வது ஆன்சர். 4வது கேள்விக்கு போவோம். ஒளித்தொகுப்பு செய்கின்ற தாவர கலத்தின் கலச்சாற்றில் பின்வருவனவற்றுள் எது அதிகமாக காணப்படும்? 1வது மாப்பொருள். இப்போ தாவரம் வந்து என்ன செய்யும் என்று சொன்னால் ஒளித்தொகுப்பு செய்யும். தாவரம் ஒளித்தொகுப்பு செய்யும். ஒளித்தொகுப்பு செய்யக்குள்ள உங்களுக்கு என்ன உருவாகும்? உங்களுக்கு குளுக்கோஸ் உருவாகும். குளுக்கோஸ் உருவாக்கப்பட்டு அந்த குளுக்கோஸ் வந்து கடத்தப்படணும், படுதல் வேண்டும். எப்படி கடத்தப்படும்? சுக்ரோஸாக கடத்தப்படும். அடுத்தது என்ன செய்யணும்? சுக்ரோஸாக கடத்தப்படும். சுக்ரோஸாக கடத்தப்பட என்ன செய்யும் என்று சொன்னால் எங்களுக்கு சில இடங்களில் என்ன செய்யும் என்று சொன்னால் சேமிக்கப்படும். சரியா? இப்போ ஒளித்தொகுப்பு இலைகளில் நடக்குது என்று சொன்னால் தாவர தண்டில் வந்து சேமிக்குதுன்னு நாங்கள் எடுப்போம் உதாரணத்துக்கு. இல்லைன்னா இப்போ ஒரு கிழங்கு வேரில் சேமிக்குதுன்னு நாங்கள் எடுப்போம். அப்போ ஒளித்தொகுப்பு நடக்கிற இடத்துல இருந்து சேமிக்கிற இடத்துக்கு கொண்டு செல்கிற வடிவம் என்னென்னா சுக்ரோஸ். அது எப்படி சேமிக்கப்படும் என்று சொன்னால் மாப்பொருளாக மாற்றப்பட்டு சேமிக்கப்படும். இப்போ கேள்வி என்னென்னு சொன்னால் ஒளித்தொகுப்பு செய்கின்ற தாவர கலத்தின் கலச்சாற்றில் பின்வருவனவற்றில் எது அதிகமாக காணப்படும்? மாப்பொருள் காணப்படாது. ஏனென்றால் வளமையாகவே தாவரங்கள் நாங்கள் எடுத்தோம்னா ஒளித்தொகுப்பு நடக்கிற இடம் வேறு, சேமிக்கப்படுற இடம் வேறு. சரியா? புரதம் வந்து சான்ஸ் இல்லை. கார்போஹைட்ரேட்டுகள் ஓகே, அது கார்போஹைட்ரேட்டாக இருக்கும். என்ன வடிவத்தில் இருக்கும்? குளுக்கோஸாக இருக்கலாம், சுக்ரோஸாக இருக்கலாம். நீர் வந்து சான்ஸ் இல்லை, கார்பன் டை ஆக்சைடு வந்து சான்ஸ் இல்லை. அப்போ 3வது ஆன்சர். சரிதானே? இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து 4வது நீர் என்ற ஒரு ஆன்சர் இருக்குது. அப்போ இதில் நான் வந்து இந்த நீர் என்ற ஆன்சர் இல்லைன்னு சொன்னால் நான் இதுக்கு கொடுத்துருக்கிற ஆன்சர் வந்து 3வது. எல்லோரும் அதான் போட்டிருக்கீங்க. சரியா? ஆனால் இப்போ ஒரு தாவரத்தில் கலாச்சாரம் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் எது உண்மைக்குமே கூடவா இருக்கும்? நீர். தாவரத்தில் கலாச்சாரம் மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு கரைசலை நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த கரைசல்னா அதில் மீனிங் என்ன? கரையம் ஒன்று இருக்கணும், கரைப்பான் ஒன்று இருக்கணும். கரைப்பான் வல்லமையாக யார்? நீர். சரியா? கரையம் யார்? மாப்பொருளாக இருக்கலாம், குளுக்கோஸாக இருக்கலாம், சுக்ரோஸாக இருக்கலாம். அதுதானே வல்லமையாக கரையமாக இருக்க போகிறாள். விளங்கிட்டா? ஸோ இந்த இடத்துல குளுக்கோஸ் சுக்ரோஸ் எல்லாமே கரையம் தான். எப்போவுமே கரையத்தை விட கரைப்பான் தான் மிக அதிக அளவில் காணப்படும். ஸோ இந்த இடத்துல வந்து நீர் இருக்கிற காரணத்தினால நான் எது அதிகமாக காணப்படும் என்றதுக்குரிய ஆன்சர் 4வது ஆன்சர் நீர் தான் வரும். இப்போ எந்த கரைசல் எடுத்தாலும் உயிருள்ள எந்த பதார்த்தத்தை எடுத்தாலும் உங்களுக்கு தெரியும், உயிருள்ள பதார்த்தத்தில் வந்து 90% அதிகமான அமைப்பு வந்து நீரினால் ஆக்கப்பட்டது. சரியா? ஸோ இதுக்கு 4வது ஆன்சர். இதுதான் விஷயம். சரியா? அப்போ எம்சிக்யூஸ் செய்கிறதுல சில விஷயங்கள் சில நுணுக்கங்கள் இருக்குது. அது உங்களுக்கு எப்போ வரும்னா நீங்கள் எவ்வளோத்துக்கு எம்சிக்யூ செய்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களுக்கு அதுக்குரிய நுணுக்கங்கள் வரும். நாங்கள் அடுத்தடுத்த கிளாஸில் இன்னும் டீப்பான பட்பல எம்சிக்யூஸ் செய்வோம். சரிதானே? கணக்காக செய்வோம். நாங்கள் கொஞ்சம் நல்லாவே எம்சிக்யூ செய்வோம். நீங்கள் இப்போ இது வந்து ஒரு தியரி ரிவிஷன் மாதிரியும் உங்களோட கிளாஸஸுக்குரிய நீங்கள் படிக்கிறீங்க அதை வந்து அப்ளை பண்ணுறதுக்குரிய ஒரு இடமாக தான் இருக்குது. சரியா? இதால் உங்களுக்கு வந்து நஷ்டம் ஒன்று அடைய போகிறதில்லை. எவ்வளோத்துக்கு நீங்கள் எம்சிக்யூ செய்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து கூட போதும். சரிதானே? நாங்கள் அடுத்த டிஸ்கஷன் வீடியோவில் சந்திப்போம்.